என்ன, சிசுபாலன் மோட்சம் அடைந்தனா? இதே கேள்விகளைத்தான் ராஜசூயம் நடந்து பல வருடங்கள் கழித்து உத்தவர் கேட்டார். அப்போது கண்ணன் தெளிவான பதில் தந்தான். சிசுபாலன் பிறப்பால் உயர்ந்தவன், வாழ்க்கை அமைப்பாலும் தீய ஒழுக்கங்களாலும் பண்பிழந்தவன். அவன் தாய் நல்லவள், கண்ணனிடம் நன்மதிப்பும் பக்தியும் கொண்டவள். தன் மகன் எப்படியாவது திருந்தி நற்கதி பெற வேண்டும் என தவம் செய்தாள். அவன் தவறாக நடந்தாலும் அவனுக்கு கொடிய தண்டனை தர வேண்டாம் என கண்ணனிடம் கேட்டுக்கொண்டாள். அவன் 108 முறை தவறு செய்வதை பொறுப்பேன், அதற்கு மேலும் தவறு இழைத்தால் தண்டனை தப்பாது என்று கண்ணன் சிசுபாலனின் தாயிடம் கூறியிருந்தான். அப்படியே என் மகன் சிசுபாலன் தண்டனை பெற்றாலும் அவனை மன்னித்து மோட்ச சாம்ராஜ்யம் நல்க வேண்டும் என்று அடுத்ததாக வரம் கேட்டாள் சிசுபாலனின் தாய். விசித்திரமான வரமானாலும் அந்த வரத்தை தந்து வாக்களித்தான் கண்ணன். இதை நிறைவேற்றுவது எளிதல்ல. தீமைக்கு தண்டனையும் நன்மைக்கு உயர்வும் நல்குவதே தர்ம நெறி. சிசுபாலனோ நன்மை எதுவுமே செய்யாதவன். அவனுக்கு மோட்சம் கிட்டுவது எப்படி? இதுதான் பிரஸ்னை. கண்ணன் ஒருவனால் தான் இந்த பிரஸ்னைக்கு முடிவு காண முடியும். ராஜசூயம் எனும் சிறப்பான யாகத்தில் சிசுபாலன் பங்கு கொள்ளும் வாய்ப்பை பெற்றான். முனிவர்கள் ஓதிய மந்திர பலத்தாலும் தூவிய அட்சதையாலும் வழங்கிய ஆசீர்வாதத்தாலும் தெளிந்த புனித நீராலும் ஓரளவு புனிதப்பட்டிருந்தான் சிசுபாலன். யாக அக்னியில் தோன்றிய தேவதைகளின் அனுக்கிரகம் அவன் மீதும் விழுந்திருந்தது. சேர்த்த புண்ணியங்களை அவன் கரைத்துவிடும் முன்பே அவனை கரையேற்ற விரும்பினான் கண்ணன். அப்போதுதான் சிசுபாலன் கண்ணனை திட்ட ஆரம்பித்தான். அவன் திட்டிய வார்த்தைகளை தன்னை பூஜித்த மந்திரமாக 108 அர்ச்சனைகளாக ஏற்றுக்கொண்டான் கண்ணன். இதன் மூலம் நிந்தனையையே ஸ்துதியாக ஏற்றுக்கொண்டு அந்த புண்ணியமும் சிசுபாலனை சேர வழி செய்தான் கண்ணன். காலம் கடந்தால் அவன் மேலும் பாவம் செய்து விடுவான். அதோடு அவன் மோட்சம் செல்லும் தகுதி பெற புனிதமான இடத்தில் உயிர் நீக்க வேண்டும். புனிதமான ஆயுதத்தால் மடிய வேண்டும். மகா சுதர்சனம் அவன் சிரத்தை அறுக்க அவன் உடல் ராஜசூயமான பூமியில் விழ அந்த புண்ணிய பலனால் அவன் ஆன்மா மோட்சமடைந்தது. தீமைக்கும் நன்மை செய்யவே யாக பூமியை யுத்த பூமியாக்கி சிசுபாலனை மோட்சமடையச் செய்தான் கண்ணன்.